வணக்க மக்களை, சட்டமன்றப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பிரதமர் மோடியின் ஸ்பெஷல் உத்தரவு என்ன? சென்னைக்கு அவசரமாய் பறக்கும் அண்ணாமலை. தமிழக அரசில் மாறப்போகும் அந்த 24 மணி நேரம் என்ன? வாங்க வீடியோவை முன்வாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா. அதாவது ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சி பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணி வலுவாக சேர்க்கும் விதமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்ட நிலையில்தான் அதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெயர் இடம்பெறாதது அரசியல் வட்டாரத்திலே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் உதவி என்பது, ஆதரவு என்பது கண்டிப்பாக தேவைப்படும் சூழல் தான் எதிர்பார்க்கப்படுகிறதாம். அண்ணாமலையால் தான் தமிழகத்திலே பாஜகவின் வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருப்பு என்பது அனைவரும் அறியப்பட்ட உண்மை. ஆனால் அந்த அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களாகவே கட்சி பதவி விலகியிருப்பது என்பதும் அவர் அமைதி காத்து வருவதும் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியில் எடுத்துவிட்டு நயினா நாகேந்திரனை மாநில தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட சூழலிருந்தே அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கியிருப்பது பாஜகவிற்கு கண்டிப்பாக ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்கூடும் விஷயமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதாம். அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார். இருப்பினும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதால் அண்ணாமலைக்கு சீட் வழங்கப்படவில்லையாம். வேறு தொகுதியில் அவரை களமிறக்க முதலிடம் மேலிடமானது உட்போதிலும் அவர் போட்டியிலிருந்து விலகுவதை முடிவை எடுத்திருக்கிறார். அதிமுக கூட்டணியிலேயே 27 தொகுதியில் ஒதுக்கப்பட்ட பாஜகவிற்கு நட்சத்திர வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்திருக்கிறது. இதில் சாத்தூரில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள், அவிநாசியில் மத்திய இணையமைச்சரான எல் முருகனும், மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜனும் மற்றும் கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் ஆகியோர் போட்டியிடுவது உறுதி அறிவிக்கப்பட்டதாம். நீண்ட நாட்களாகவே நீடித்து வந்த இந்த வேட்பாளரின் இறுதி பட்டியல் என்பது ஒரு வழியாக முடிவுக்கு வந்து பின்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் அண்ணாமலை பெயர்கள் இடம்பெறாது என்பதுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் நாளை சென்னை பாஜக மையக்குழு நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்த உள்ளாராம். புதுச்சேரியிலும் கூட தனது ரோடு ஷோ மற்றும் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பும் பிரதமர் அவர்கள் தனியார் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். இந்த தேர்தல் பணிகள் என்பது கூட்டணி ஒருங்கிணைப்பு மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்து ஒரு விரிவான விவாதமெல்லாம் நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அண்ணாமலையில் வேட்பாளர் பற்றிய இடம்பெறாது என்பது அண்ணாமலை தொண்டர்களிடையே ஒரு பெரும் வருத்தத்தையும் மேலும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அண்ணாமலை என்பது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தமிழகத்திலே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருக்கு வேறொரு முக்கிய பொறுப்புகள் அல்லது முக்கிய பதவிகள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்ற அரசியல் ஆய்வாளர்களெல்லாம் தெரிவிக்கிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.